விஜய் உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு ஒரு சாங் விட்டுருக்குறாங்க. ஸோ அந்த சாங்குக்கு தான் வெயிட் பண்ணுங்க தம்பி, ரொம்ப அவசரப்படாது. இன்னும் நாங்கள் வந்து இன்ட்ரோ மாநாட்டுல போட்டாங்களே அந்த சாங், அந்த பாட்டு தான். ஓ இந்த வரேன், எங்க போயிட போறேன், இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. சனன் இல்ல இந்த மாநாடு நினைச்சல அதுல தான் இந்த சாங் வந்து விட்டுருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி நான் உண்மை சீரியஸாக நாங்கள் கேட்கல. இப்போ கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த சாங்குக்கு ரியாக்ட் பண்ணுங்கும் போது உள்ள போய் பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் நான் தம்ப்நெயில் பார்த்தேன்னா இது சும்மா ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க ஏய் சாங், ஒரு அனிமேஷன் சாங் மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். ஒரு இடத்துல வந்து தளபதியை பாடுறாரு, அந்த பீக்கோலும் கேட்டோன்னா அப்படியே நிப்பாட்டிட்டேன். இதை நம்ம ஃபேமிலியோட ரியாக்ட் பண்ணுற வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், இதை நம்ம சோலோவாக கேட்டுட்டு நம்மளே போயிடக்கூடாதுன்னு அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஸோ உங்களுடைய 2 பேரோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு தமிழ்நாடுல இருக்கிற எல்லா அடைக்கக்கூடிய மக்களும் யாரும் வெயிட் பண்ணலன்னு சொல்ல வரேன். யாரும் வெயிட் பண்ணல. அது வருவா உங்க விஜய் வர்ற பாருங்கப்பா, ஆசையை பெரு பயமுலைக்கு. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. பண்ணாங்கல்ல சாமி எனும் சாக்கடையும் ஆறாம
நான் வரேன். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரேன்னா எல்லா தமிழ்நாட்டுல எல்லாருமே Come on. வா. உங்க விஜய் அட போ. செம. ஓ வாங்க வாங்க அண்ணா. அப்பா, என்ன சாங் இது? ஐயோ யாரு இது லிரிக்கலாம் தெரியாது பாருங்க டிஸ்கிரிப்ஷன். அல்டிமேட். ஏன்னா ஏன்னாப்பா யாருமே டிஸ்கிரிப்ஷன் எதுவும் போட மாட்டேங்கிறா. அடாப்பா. யார் மியூசிக் பண்ணாங்க யாரு ஏய் lyrics சூப்பரா இருக்கு. தெரியலையே. இந்த ஒரு பாட்டு போதும் எனக்கு தெரிஞ்சு. அவர் ஆட்சி அந்த சீட்ல உட்கார்றது. ஆ. நம்ம நினைக்கிறோம்ல சில சாங்கு அது அப்படியே மக்களோட மனசுல வந்து வேற மாதிரி இருக்குது. எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்றது சமூக அக்கறை உள்ள ஆமா. சாங்குகளை அதுல நிறைய பண்ணி தானே அவரு திரையில வந்து பெரிய அவர் விஷயம். பாடி பாடி மக்களை வந்து ஓஹோ எம்ஜிஆர்னா இப்படிதான் இருப்பாருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கற்பனையில வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. So, அதனோட இம்பாக்டா அவர் சிஎம்மா உட்கார்ந்தாரு. ஒரு வருஷம்லாம் வந்து உனக்கு தெரியாது, நானே சின்ன பிள்ளை. எலெக்ஷன் அப்ப வந்து பிரச்சாரத்துக்கே வரல, ரொம்ப சீரியஸா அட்மிஷன்ல இருந்தார் ஹாஸ்பிட்டல்ல. பிரச்சாரத்துக்கு வராம ஓட்டு கேட்காம அங்க உட்கார்ந்துக்கிட்டே அவர் வந்து அந்த ஆட்சியில் வந்து அவர் சிஎம் வந்து ஜெயிச்சார். அந்த ஒரு எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த நேமை வச்சு அவருக்காக வந்து அத்தனை பேரும் அந்த அந்த வருஷமும் அவர் எலெக்ஷனை ஜெயிக்க வச்சாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் யாருமே வரல. அரசியல் நமக்கு பெருசா நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் எனக்கு வந்து இந்த நம்ம பிறந்து ஒரு 40 வருஷம் ஆச்சு, அதில் 10 வருஷம் குழந்தை பிறகு அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சு ஒரு 25 வருஷம் ஓட்டிட்டோம் இல்லையா. இந்த 25 வருஷ காலத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இவர்கிட்ட நான் ஒரு புதுசா ஏதோ ஒன்று இவருன்னு இல்லை, புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துக்கணும் தமிழ்நாட்டு மக்கள். ஸோ அண்ணன் வந்து நம்ம lyrics பண்றோம்னு எல்லாம் சொல்றாரு. வேற லெவல்ல இருக்கு. செமையா எழுதியிருக்காங்க. Lyric யாரு இந்த எழுதியிருக்காங்கன்னு song, தெரியலையே. கம்போசிங் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ரொம்ப வைப் பண்ணேன். நீ பாத்தியா இல்லையா? நீ ஆமா. பார்க்கல. நான் மேக்ஸிமம் வைப் பண்ண மாட்டேன். இந்த பாட்டுக்கு பயங்கரமா வைப் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுல நம்ம தளபதி வேற பாடியிருக்காரு. ஆமா. அவரோட இதுக்கெல்லாம் செமையா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் என்ன பாட்டு இது, நான் அனிமேஷன் தாங்கன்னு சொன்னேன். விஜய் என்ன பாடிக்கன்னு சொல்றாரு கமெண்ட்ல. போய் பார்க்கலான்னு பார்த்தா உங்க தளபதினு அந்த வேர்டு ஆரம்பிச்சு அப்படின்னு போயிட்டேன். உங்க விஜய் சூப்பரா இருக்கு. அப்படிங்கிற அப்ப நீங்க வெயிட் பண்ணி பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் பண்ணியாச்சு. ஸோ செம்மையா இருக்கு. இந்த சாங் வந்து பட்டி தொட்டி எல்லாம் தெறிக்க விட போது எல்லாரோட மனசுலும் வரும். அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள்ல எங்க குடும்பமும் ஒரு குடும்பம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். எங்களோட இந்த ரியாக்ஷன் அந்த ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மைக் நானே வச்சிருக்கேன். பேசுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கான் பெல் ஐகான் அங்க இருந்து வந்து எல்லாரும் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டே உட்காந்துக்கணும். வந்து சேருது பயபுல. இங்க போயிட்டு Bye. பாய்.